வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். மிதுன லக்னமும் சுகமும். இந்த இரட்டை லக்னத்தை பத்தி பேசிட்டு வர்றேன். மிதுன லக்னமும் சுகமும். மிதுன லக்னாதிபதி பிரில்லியன்ஸ். இந்த உலகத்தையே ட்ரேட் அழகாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள், அறிவு ஜீவிகள், அறிவாளிகள், த பெஸ்ட் புரோக்கர்ஸ், மல்டி பர்சனாலிட்டிஸ். அந்த மிதுன லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதியாக கன்னி. சுகம். சார் கொஞ்சம் படிச்சாலும் அறிவாளி சார், அதிகம் படிச்சாலும் அறிவாளி சார். அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், அவர்கள் செய்யக்கூடிய பணிகள்ல அவங்க கொஞ்சம் ஈடுபாடா இருந்துட்டா போதும், அதுல நுணுக்கம் அவங்க கையில வந்துடும். ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே செய்வாங்க. கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்னு நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லையா, அதுல முதல் கூட்டமே இந்த மிதுன லக்ன கூட்டம் தான். புதனும் நல்லா இருந்து, 5 கூடைய சுக்கிரனும் நல்லா இருந்து, 9 கூடைய சனியும் நல்லா இருக்கும் பட்சத்தில் இவர்கள் முழுவதுமே ஆராய்ச்சியாளராக மாறி மிகப்பெரிய விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சூப்பர் ஜட்ஜஸ், சூப்பர் ப்ரொஃபசர்ஸ், சூப்பர் ஆடிட்டர்ஸ், சூப்பர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், எல்லாமே அவங்க தான் பெரிய ஆளுங்க. இந்த 4ஆம் அதிபதி அவங்களுக்கு சொத்துக்களையும் உறவினர்களையும் கொடுக்கறப்ப கொஞ்சம் உறவினர்களோட கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்களே தவிர, மற்றபடி சொத்துக்களை சம்பாதிக்கிற அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு சொத்து இருக்குன்னு அளவுக்கு அவங்க கொண்டு போகும். ரொம்ப அழகாக அனுபவிக்கக்கூடிய, அறிவால் இந்த உலகத்தை சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பெற்றவங்க மிதுன லக்னம். அறிவாலேயே அப்படி ஒண்ணும் பெருசா எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியும், எல்லாத்தையும் அழகா வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நல்ல பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இதுல இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருப்பாங்க, நல்லாவே போங்க, ரொம்ப டீசென்ட். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இன்னொரு பார்ட் அந்த புதன் வச்சிருக்கனால அந்த மிதுன லக்னத்துக்கு அவங்க நிறைய சொத்துக்கள் சேர்க்கலாம். நல்ல நல்ல கார்கள், நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு வீடு அமைப்புகள் எல்லாத்தையும் அவங்க பெற முடியும், அவங்களுக்கு அது கிடைக்கும். பட் புதன் 10ல நீச்சமாயிட்டான்னு வைங்க, நார்மலாக இருக்கும். அதுலயும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதி கிடையாது. ஆனா இந்த புதன் உங்களுக்கு லக்னத்திலேயோ 4லயோ 5லயோ 9லயோ இருந்தால் இன்னும் பெருவாரியான அறிவு புத்தி கொள்முதலுடன் தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும். நல்லா வாழ்வாங்க. அதுல ஒண்ணு. 2வது இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய முதலீடு அறிவு தான். தன்னுடைய இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவான், அதுலயே டேலண்டும் டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. புரோக்கர் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா இவங்க தான் பெஸ்ட் புரோக்கர். அந்த புரோக்கரேஜ்னால சுகபாவம் சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவம் அதிகமாக செல்வ யோகத்தை கொடுக்கும். நிறைய ஒரு பொருளை வாங்கி போடுவாங்க, அது பின்னாடி எக்கச்சக்கமான ஒரு விலையை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல வரும். அதன் மூலமாகவே சுகமாக வாழக்கூடிய தன்மையவும் இவங்க அடைவாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்களே எதிர்பார்க்காம என்ன பண்ணுவாங்கன்னா புரோக்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த புரோக்கரேஜ் பண்ணும்போது ஒரு நிலத்தை புரோக்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தட்ட சொல்லுவாங்க. அவர் இந்த நிலம் கொடுங்கன்றப்ப ஒரு நிலத்தை கொடுக்குறப்ப எல்லாரும் அதை அவர் கொடுக்குற நிலத்தை வாங்க முடியாது. இவர் கொஞ்சம் ஒரு பாட்டு வாங்கி போட்டுருவாரு. அது இவருக்கும் பிரயோஜனமாகி இவருக்கும் பிரயோஜனமாகி எக்கச்சக்கமான ஒரு வருமானத்தை வெளிப்படுத்தி காமிக்கும். அப்படி சொத்து சேர்த்தவங்க நிறைய பேருங்க. என் கட்டடத்துக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காருங்க, பேராசிரியர். அவர் பேராசிரியரை விட்டுவிட்டு பிளாட்டு போடுறதுலயே இருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்காங்க. பாக்குறப்ப மிதுன லக்னமாக அவங்க எல்லாம் இருக்கலாம், அல்லது மிதுன ராசியா கூட இருக்கு. ராசிக்கு புரோக்கரேஜ் வித்து பணம், பட் லக்னத்துக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப சுகம். இந்த 4ஆம் அதிபதியாகவும் அந்த புதன் வர்றதுனால எக்கச்சக்கமான சுகத்தை அனுபவிக்கிறது, செல்வ யோகத்தை தருவது, செல்வ அந்த மனை வாசல் எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தருது. அதை அனுபவிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் அறிவாளிகள், அதனால நல்லா அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, மிதுன லக்னத்துக்கு 4 கூடியவன் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்கள்.
சுகவாசியாக நிறைய ப்ரோக்ரியேட் பண்ணி பொருட்களை சேர்ப்பாங்க. அறிவு தானே. நன்றிங்க, நன்றி.